அடடா, இந்தியா நிலவுல இருக்கு, பாகிஸ்தான் பிச்சை எடுக்க கிண்ணத்தோட இருக்குது. ஒரே நாள்ல சுதந்திரம் வாங்கி இந்த அளவுக்கு வித்தியாசம் வர என்ன காரணம்? நிலைமை என்னன்னா, இந்தியாவின் ராக்கெட் விண்ணை தொடுது, ஆனா பாகிஸ்தான் மக்கள் நாங்க பிச்சை கேட்க தயாராக இருக்கிறோம்னு வேதனையோட சொல்றாங்க. உலகத்துல இந்தியா 5வது பெரிய பொருளாதாரம். இன்னும் கொஞ்ச நாள்ல 3வது இடத்தை பிடிக்க போகுது. ஆனா பாகிஸ்தான் IMF கடன் இல்லாம ஒரு நாள் கூட ஓட முடியாதுன்னு பிச்சைக்கார நாடாக மாறி போச்சு. இந்தியா உலகின் மருந்தகமா தகவல் தொழில்நுட்ப மையமா வளர்ந்திருக்க, பாகிஸ்தான்ல யமகா போன்ற பெரிய நிறுவனங்களை நாட்டை விட்டு வெளியேறுது. அந்நிய முதலீடும் சுத்தமா இல்ல. இந்தியா ஜனநாயகத்துக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனா பாகிஸ்தான்ல அடிப்படை நீதி அமைப்பு கூட இல்லாம ஒரு சிலரோட கையில மட்டுமே செல்வம் குவிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் இந்த மோசமான நிலைக்கு ஒரே காரணமா சொல்றது இராணுவ தலையீட்டு தான். அரசியல்வாதிங்க எல்லாம் சும்மா பேரளவுல தான் இருக்காங்க. ராணுவம் இந்தியாவின் பெயரை சொல்லியே நாட்டை ஆண்டு பல வருஷமா எல்லா வளத்தையும் சுரண்டிட்டு வர்றாங்கன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்க. முதல்ல நீதி அமைப்பு சீரமைக்கப்படணும், ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படணும். இல்லன்னா GDPயை பற்றி பேசுறது எல்லாமே வீணுன்னு பாகிஸ்தான் மக்கள் புலம்புறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. ஒரு நாடு முன்னேறணும்னா கல்விக்கும் நீதிக்கும் மக்கள் நலத்துக்கும் தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இராணுவ தலையீடு உள்ளவரை பாகிஸ்தான் முன்னேறாதுங்கிறது உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.